No, seriously, what is this place? This is heaven. வந்தோடே டீ குளிச்சுட்டு வந்தாச்சு. இவ்வளோ 7 மணியே குளிக்கிற ஒரே ஆள் இவர் தான். ஸோ ஒரு நைஸ் டீ ஒரு 3 நாளாக இங்கே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் டீயை. இப்போ நேராக வந்துட்டு டாக் பீச் போகிறோம் டீ குடிச்சிட்டு. நேற்றே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவம் நேரத்தில் நடந்துச்சு. சம்பவங்களை தடுக்கணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா. இந்த பீச் பற்றி என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த பாண்டிச்சேரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் வந்து காந்தி ஸ்டாச்சு. அந்த காந்தி ஸ்டாச்சு நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் இமேஜஸ் பாண்டிச்சேரி இமேஜஸ்ன்னு போட்டிங்கனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காந்தி ஸ்டாச்சு தான் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த World War I வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இறந்துருப்பாங்கல்ல, ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ்லாம். ஸோ அவங்களோட ஒரு மெமரியிலாவே வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. அது எவ்ரி இயர் ஜூலை 14 வந்து பேஸ்டில் டேன்ற மாதிரி இங்கே தான் அவங்க ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு நினைவு தினம் மாதிரி இது பண்ணுறாங்க. ஆமாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இது ஆல்மோஸ்ட் வந்து 1.2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. ஆமாம், நானே கேட்கறேன் நினைச்சேன். நம்ம காத்தாலும் அப்படி போயிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம். பசி அதிகமாக இருக்க ஆரம்பிச்சு. ஒரு டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? 1.2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. ஏன்னா எல்லா ரோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்கேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்க்கிங் எல்லாமே வந்து அந்த சைடில் தான் பண்ணுறீங்க. பெஸ்ட் டைம் என்ன இருக்கா? இந்த டைமில் தான் நல்லா இருக்கும் அந்த பீச்சை பார்க்க. செப்டம்பர்லேருந்து மார்ச்க்குள்ள மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம வந்திருக்க டைமிங் அந்த மாதிரி. மார்னிங் நம்ம இப்போ வராங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock வந்தாங்கன்னா ஒரு 8 o'clock முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். பீச் மட்டும் இல்லாமல் மியூசியம், இந்த கேஃபே எல்லாம் நிறைய இருக்குங்க. நல்லா டீ குடிக்கிறதுக்கு ஃபுட்ஸ் நல்லா ட்ரை பண்ணலாம். அங்கதான் இந்த அக்டோபர் டு மார்ச் நான் பார்த்த வரைக்கும் அந்த டைம்ல தான் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. Come on. I need some pork potty. Hello. Chili chicken. Yeah. ஓல்டு லைட் ஹவுஸ் இப்போ மாத்திட்டாங்க. அது ரீவொர்க் போயிட்டு இருக்கு. ஆமாம், அதுதான் நம்ம போனோமே. நியூ போனோம் பார்த்தா லிஃப்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 3 monthsக்கு அலௌட் இல்லைன்ட்டாங்க. ஓகே, இப்போதான் லிஃப்ட்டுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுமே ஆல்மோஸ்ட் 150 அடின்னு சொன்னாங்கல்ல. அது தெரியல, ஆனால் 240 ஸ்டெப்ஸ் தான். சரி, அதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ, இங்க வந்து அந்த பில்டிங்ஸ் தான் ப்ரோ. சீரியஸா சொல்லணும்னா எனக்கு அந்த பில்டிங்ஸ் தான் ரொம்ப நார்மலாவே சொல்லுங்க. ஆமாமா, ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? ஏன்னா இந்த பில்டிங்ஸோட சைஸ், அதோட ஸ்ட்ரக்சரு, பெயிண்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது பர்டிகுலரா கொஞ்சம் ஓவர் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்துட்டு ஓகே, நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்தியாவை தாண்டியே இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற மாதிரி. ஆஹா, மீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்ச் டிபெண்டான டிஷஸ். ஆமா, மோஸ்ட்லி வந்துட்டு அதை தாண்டியும் பிளஸ் ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றானுங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா சொல்லலாம். தெரிஞ்சு இன்னொன்னு பண்றாங்க, ரொம்ப மெயின்டைன் பண்றாங்க. அதேதான், நான் கூட இப்ப செக் பண்ணேன். இவங்க அந்த தண்ணி விடுறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. ஈவன் கீழே கூட பாத்தீங்கன்னா இந்த குப்பையும் இல்ல. மாப்ள அந்த ரோட் அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. ஆமா, சோ வரவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு டஸ்ட்பின்ல மக்கள் அதுல இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாரு, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகு போட்டதுதான். அது மாதிரி போலீஸும் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. சோ அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்ட். நான் கூட காலையில அந்த பக்கம் போகும்போது தம்பி அங்கெல்லாம் இறங்கக்கூடாது, இல்ல மக்கள் இருக்கும்போது போலீஸ் இருக்காங்க. ரெண்டாவதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா பீச் வந்து பாத்தீங்கன்னா கீழே ரொம்ப தூரம்லாம் இல்ல, மண்ணுல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இறங்கனோட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு வந்துருது, கல்லு ஒட்டியே இருக்கு. நம்ம சென்னை பீச்ல வந்து நடக்கணும்னா ஃபுல்லா மண் ஏறிட்டு அந்த செருப்புடெல்லாம் நடக்கவே முடியாது. இங்க வந்து அழகா நீட்டா தர போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நடக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபாலோ பண்றாங்க. பண்றாங்கன்னா ஃபுல்லாவே பாறை வெச்சி வழுக்கி வந்து ஆமா, அடி அதிகமா பண்ணும். காலையில கூட தலைவர் போயிட்டு ஒரு நண்டு பாத்துட்டு வந்தாரு. அங்க போனோம்னா ஒரு நண்டு கட 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 ஓடி ஆடுது. கொரியர் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.